வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோல 12th மேத்ஸ் சாப்டர் 6 எக்ஸாம்பிள் 6.23 பார்க்க போறோம். இதுல a வெக்டார், b வெக்டார், c வெக்டார், d வெக்டார் 4 வெக்டார் கொடுத்திருக்கு. இந்த ரெண்டு பார்ட்டும் நம்ம வெரிஃபை பண்ணணும். இதை சரி பார்க்கணும். இதுவும் ஈக்குவலான்னு சரி பார்க்கணும். இதுவும் ஈக்குவலான்னு நம்ம சரி பார்க்கணும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் எடுப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல முதல்ல லெஃப்ட் சைடா கண்டுபிடிப்போம். லெஃப்ட் சைடுல என்னென்ன இருக்குன்னா a கிராஸ் b கிராஸ் c கிராஸ் d இருக்கு. அப்ப a கிராஸ் b ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். a கிராஸ் b ஈக்குவல் டு I J K போட்டு டிட்டர்மினன்ட் போடணும். ஃபர்ஸ்ட்ல a வெக்டாரோட நம்பர்ஸ் 1 -1 k கிடையாது 0 1 -1 0. அடுத்து b வெக்டார் 1 -1 -4 1 -1 -4 இப்படி வரும். இதுல I இன்டு ஒரு பிராக்கெட் சைன் மாத்தணும் -j இன்டு ஒரு பிராக்கெட் பிளஸ் k இன்டு அடுத்த பிராக்கெட். I எடுக்கும்போது I இருக்கிற ரோ I இருக்கிற காலத்தை விட்டுறணும். இதுல 4 கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணலாம். இது 0 அதை பத்தி தேவையில்லை. அப்புறம் j எடுக்கும்போது இது -4 வரும். இது 0 நம்ம போட வேண்டாம். k எடுக்கும்போது இது வரும் -1 இதுவும் -1 சைன் மாத்தி போடணும் +1 ஈக்குவல் டு 4i plus 4j minus minus plus ஆயிரும் plus 4j -1 plus 1 இது 0 கேனா 0 k டேர்ம் இருக்காது. அப்ப இது a cross b. இதே மாதிரி c cross d கண்டுபிடிப்போம். c cross d equal to இதே மாதிரி I j k போட்டு டிட்டர்மினன்ட் C போடணும். ஃபர்ஸ்ட் C யோட நம்பர்ஸ் I கிடையாது 0 3 -1 0 3 -1. அடுத்தது D போடணும். D யோட நம்பர்ஸ் 2 5 1 2 5 1 equal to I cap into bracket. அடுத்து இது சைன் மாத்தணும் J cap into bracket plus K cap into bracket. இதுல I எடுக்கும்போது இது ரெண்டையும் விட்டுறணும். அப்ப 3 இது -5 சைன் மாத்தணும் +5 J எடுக்கும்போது இது 0 தேவையில்லை. இது -2 அப்ப சைன் மாத்தணும் 2 இது எடுக்கணும். K எடுக்கும்போது அப்ப 0 தேவையில்லை 6 வரும் சைன் மாத்தணும் -6 ஈக்குவல் டு இது 8 அப்ப 8i -2j -6k அப்படி வரும். இப்ப a cross b கண்டுபிடிச்சிருக்கோம், c cross d கண்டுபிடிச்சிருக்கோம். இனி a cross b க்கும் c cross d க்கும் கிராஸ் எடுக்கணும். அப்ப அது கண்டுபிடிப்போம். a cross b cross c cross d equal to I j k determinant. இப்போ ஃபர்ஸ்ட் a cross b கண்டுபிடிச்சாச்சு. அதனால சேர்த்து போடலாம். a cross b இங்க இருக்கு. இதோட நம்பர்ஸ் 4 4 k டேர்ம் கிடையாது 0 4 4 0 வரும். அடுத்தது c cross d இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். 8 -2 -6 8 -2 -6 equal to I cap into bracket minus j cap into bracket plus k cap into bracket. I எடுக்கும்போது -24 இது 0 தேவையில்லை. இது எடுக்கும்போது -24 இது 0 தேவையில்லை. k எடுக்கும்போது இது -8
plus 32 அப்ப minus 32 இங்க போடணும் minus 32 equal to minus 24i minus minus plus ஆயிரும் plus 24j இது வந்து minus 8 minus 32 அப்ப minus 40 இங்க plus தான் இருக்கு அப்ப minus 40k இப்படி கிடைக்கும் இதுக்கு லெஃப்ட் சைடு இனி நம்ம வந்து ரைட் சைடு கண்டுபிடிப்போம் ரைட் சைடு கண்டுபிடிக்கும் போது அதுக்கு முன்னாடி நம்ம லெஃப்ட் சைடோட ஆன்சரை ஒரு இடத்துல எழுதி வைக்கலாம் a cross b cross c cross d அது அல்லது இது 1 போட்டு வைப்போம் இனி ரைட் சைடு பாக்ஸ் abd வேணும் பாக்ஸ் abc வேணும் அப்ப பாக்ஸ் abd கண்டுபிடிப்போம் a b d பாக்ஸ் ப்ராடக்ட்னா டிட்டர்மினன்ட் நம்பர்ஸ் மட்டும் போடணும் ஃபர்ஸ்ட்ல a வெக்டாரோட நம்பர்ஸ் 1 minus 1 k கிடையாது 0 1 minus 1 0 அடுத்து b வெக்டார் 1 minus 1 minus 4 1 minus 1 minus 4 அடுத்து d வெக்டார் இங்க இருக்கு 2 5 1 2 5 1 இத சிம்பிளிஃபை பண்ணா 1 அப்படியே போடணும் இது சைன் மாத்தணும் இது 0 தேவையில்லாது இப்போ இந்த 1 எடுக்கும்போது இத ரெண்டையும் விட்டுறணும் அப்போ -1 இது -20 நம்ம +20 ஆ போடணும் சைன் மாத்தி போடணும் இந்த -1 எடுக்கும்போது இது வைக்கணும் இத விட்டுறணும் அப்போ 1 -8 நம்ம +8 போடணும் equal to இது 19 1 into 19 plus 1 into 9 equal to 1 into 19 19 தான் plus 1 into 9 9 தான் equal to 28 கிடைக்கும் இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ABD கண்டுபிடிச்சிட்டோம் இது இனி பாக்ஸ் ப்ராடக்ட் ABC கண்டுபிடிப்போம் ரைட் சைடுக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் ABC equal to box product na determinant a vector 1 minus 1 இங்க k கிடையாது 0 1 minus 1 0 b vector 1 minus 1 minus 4 அடுத்து c vector I கிடையாது 0 3 minus 1 0 3 minus 1 equal to இந்த ரோவ்லயே எக்ஸ்பேண்ட் பண்ணா 1 அப்படியே போடணும் இது சைன் மாத்தணும் இது 0 தேவையில்லை அப்ப இந்த 1 எடுக்கும்போது இத ரெண்டையும் விட்டுறணும் அப்போ 1 -1 into -1 1 இது -12 அப்ப சைன் மாத்தி போடணும் +12 இந்த 1 எடுக்கும்போது இது -1 இது 0 அப்ப அது போட வேண்டாம் equal to இது 1 into 13 plus 1 into -1 equal to 13 இது -1 equal to 12 கிடைக்கும் இப்போ பாக்ஸ் ABD கண்டுபிடிச்சிருக்கோம் பாக்ஸ் ABC யும் கண்டுபிடிச்சிருக்கோம் இதுல லெஃப்ட் சைட நான் 1 போட்டு வச்சிருக்கேன் இப்போ ரைட் சைடு மொத்தமா கண்டுபிடிப்போம் பாக்ஸ் ப்ராடக்ட் ABD into C vector minus box product ABC into D vector equal to box product ABD இங்க இருக்கு 28 into C vector இது 3J minus K minus இந்த மைனஸ் பாக்ஸ் ABC இங்க கண்டுபிடிச்சிருக்கேன் 12 into பாக்ஸ் ABC into D வெக்டார் இது 2i plus 5j plus k equal to
மல்டிப்ளை பண்ணா இது வந்து 84j minus 28k, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா minus 24i, இது பண்ணா minus 60j, இது minus 12k equal to I இங்க இருக்கு minus 24i j vector plus 84j minus 60j, அப்போ plus 24j, அடுத்து k vector minus 28k minus 12k, அப்போ minus 40k, இப்படி வருது 2. அப்போ ரைட் சைடோட வேல்யூ இந்த இருக்கு, லெஃப்ட் சைடோட வேல்யூ இந்த இருக்கு, 1 போட்டு வச்சிருக்கிறோம். ரைட் சைடோட வேல்யூ இந்த இருக்கு, 2 போட்டு வச்சிருக்கிறோம். இந்த ரெண்டுமே ஈக்குவலா தான் வருது. அதனால 1ல இருந்தும் 2ல இருந்தும் இது ரெண்டு ஈக்குவல்னு எழுதலாம். அப்போ நமக்கு 1, 2 gives left side a cross b cross c cross d equal to right side ABD into C vector minus ABC, box ABC into D vector, இப்படி போட்டுடலாம். இந்த ரெண்டும் ஈக்குவல். நம்ம இது வெரிஃபை பண்ணிட்டோம், ரெண்டுமே ஈக்குவலா வருது. இப்போ நம்ம செகண்ட் பார்ட் பார்ப்போம். செகண்ட் பார்ட்ல லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் சைடுன்னு வெரிஃபை பண்ணணும். லெஃப்ட் சைடு வந்து A cross B cross C cross D, அது ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற லெஃப்ட் சைடும் செகண்ட் பார்ட்ல இருக்கிற லெஃப்ட் சைடும் ஈக்குவல் தான், அது ஒரு முறை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அதை 1 போட்டு இந்த ஆன்சர் இருக்கு. இப்போ ரைட் சைடு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு ரைட் சைடுல என்ன இருக்கு, பாக்ஸ் ACD ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். பாக்ஸ் ACD equal to determinant A vector first 1 minus 1 k க்கு கிடையாது 0, 1 minus 1 0, அடுத்தது C இங்க இருக்கு, I க்கு கிடையாது 0 3 minus 1 0 3 minus 1, அடுத்தது D 2 5 1. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த ரோவலி எக்ஸ்பேண்ட் பண்ணா இந்த 1 into இதை சைன் மாத்தி போடணும், இதை அப்படியே போடணும், இதை சைன் மாத்தணும், பிளஸ் 1 into அடுத்தது 0, அது தேவையில்லை. அப்போ இந்த 1 எடுக்கும் போது இப்படி வரும் 3, இது -5 சைன் மாத்தி போடணும். இந்த -1 எடுக்கும் போது இப்படி வரும் 0 into 1 0 போட தேவையில்லை. இது 2 into -1 -2 வரும், சைன் மாத்தி போடணும், +2 இப்படி வரும். இது 0 நம்ம போட வேண்டாம். ஈக்குவல் டு 1 into 8 plus 1 into 2 equal to 1 into 8 னா 8 plus 1 into 2 னா 2, 8 plus 2 equal to 10 கிடைக்கும். அதே மாதிரி இந்த பாக்ஸ் BCD கண்டுபிடிப்போம். பாக்ஸ் BCD அது இதே மாதிரி determinant. ஃபர்ஸ்ட்ல B vector, B vectorக்கு 1 minus 1 minus 4, 1 minus 1 minus 4, அடுத்தது C 0 3 minus 1 0 3 minus 1, அடுத்தது D 2 5 1. இது இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணா ஒரு டேர்ம் எடுக்க வேண்டாம். அப்ப இது நமக்கு ஈஸி. அல்லது இப்படியே பண்ணாலும் ஒண்ணுல எதுனாலும் ரைட் தான். இப்படி பண்ணோம்னா 1 into இது சைன் மாத்தணும், இது அப்படியே போடணும். இப்போ 1 எடுத்தா இது வரும் 3 -5 சைன் மாத்தணும் +5. -1 எடுத்தா இது தேவையில்லை 0, -2 சைன் மாத்தணும் 2. அடுத்து 4 எடுக்கும்போது இது 0 தேவையில்லை 6 சைன் மாத்தணும். ஈக்குவல் டு 1 into 8 plus 1 into 2 minus 4 into minus 6 equal to இது 8
இது +2, இது +24 equal to இது 10 +24 34 ஆன்சர். இப்போ இதோட ஆன்சர் நமக்கு தெரியும், இதோட ஆன்சர் தெரியும். இனி ரைட் சைடு முழுசும் கண்டுபிடிப்போம். பாக்ஸ் ஏசிடி into B vector minus box BCD into A vector equal to box ACD 10. But 10 into B vector இங்க இருக்கு 1 minus 1 minus 4 I minus J minus 4K. அடுத்தது இந்த மைனஸ் பாக்ஸ் பிசிடி இங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம் 34 into A vector தான் I minus J equal to 10I minus 10J minus 40K minus 34I plus 34J equal to plus 10I minus 34I அப்ப minus 24I minus 10J plus 34J அப்ப plus 24J K இது ஒண்ணுதான் இருக்கு minus 40K. இதுதான் ஆன்சர். இதை நம்ம 3 ன்னு வைப்போம். ஏன்னா இந்த பார்ட்டை வந்து 2 ன்னு வச்சோம். அப்ப 3. லெஃப்ட் சைடு இங்க இருக்கு, கண்டுபிடிச்சிருக்கிறோம் 1. ரைட் சைடு கண்டுபிடிச்சிருக்கிறோம், இங்க இருக்கு. இந்த 1ல இருந்து 3 இந்த ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலா இருக்கு. அதனால இது ரெண்டும் ஈக்குவல்னு எழுதலாம். அப்போ 1ல இருந்தும் 3ல இருந்தும் நமக்கு என்ன கிடைக்கும்னா இது கரெக்டா வருது. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலா வருது. அப்ப வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ A cross B cross C cross D equal to ACD box ACD into B minus box BCD into A vector னு வருது. ரெண்டும் வெரிஃபைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.